தொடர்ந்தும் மாகாண தலைவர்களுக்கான நியமன கடிதங்கள் வழங்கி கௌரவிக்கப்படவிருக்கின்றது. அந்த நிகழ்வினை எங்களோடு இணைந்து தொகுத்து வழங்குவதற்கு அன்போடு அழைக்கின்றோம். இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் சமூக வானொலியினுடைய அறிவிப்பாளர் செய்தி வாசிப்பாளர் ஆர் சைலஜா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அடுத்து எமது மாகாண தலைவர்களுக்கான நியமன கடிதம் வழங்கி கௌரவிக்கப்பட இருக்கின்றது. ஒரு தேசத்தின் சிறுவர் அறக்கட்டளை உலகளாவிய அமைப்பினுடைய மாகாண தலைவர்களுக்கான நியமன கடிதம் மற்றும் அடையாள அட்டை அவர்களுக்கான கௌரவம் வழங்கி சிறப்பிக்கப்பட இருக்கின்றது. இந்த கௌரவத்தினை எங்களுக்கு வழங்கி தருமாறு நிகழ்ச்சியினுடைய பிரதம அதிதி சம்மாந்துறை மண்ணினுடைய நிர்வாக ஆளுமையாக செயற்பட்டு ஏராளமான பணிகளை முன்னின்று செயற்படுத்திய நிர்வாக ஆளுமை, சம்மாந்துறை மண்ணுக்கு கிடைத்த மிகச்சிறந்த நிர்வாக வல்லமை பொருந்திய ஒருவர், எங்கள் அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய பிரதேச செயலாளர் SLM ஹனிஃபாசன் அவர்களை முன்பாக வருமாறு கேட்டுக் கொள்கிறோம். அதனோடு இணைந்து நிகழ்ச்சியை வருகை தந்து சிறப்பித்திருக்கின்ற கௌரவ அதிதிகளையும் எமது பிரதம அதிதியோடு இணைந்து முன்பாக வருமாறு கேட்டுக் கொள்கின்றோம். அனைவரும் எழுந்து நின்று எமது இந்த நிகழ்ச்சி இடம்பெறவிருக்கின்றது. அதற்காக நாங்கள் முதலாவதாக அழைத்துக் கொள்ளப் போகின்ற அதிதிகள் வரிசையிலே நிகழ்ச்சியினுடைய பிரதம அதிதியினுடைய கருத்தினால் முதலாவது நியமன கடிதம் வழங்கி கௌரவிக்கப்படவிருக்கிறது. இந்த நியமன கடிதத்தினை பெற்றுக்கொள்ள நாம் அன்போடு அழைப்பது முதலாவதாக நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம் திருமதி பிரதாப் ஜஸ்மின் அவர்களை. இவர் சமூக சேவையாளர், பாலர் பாடசாலையினுடைய ஆசிரியர், MOH மதர் சப்போர்ட் தலைவர் நிறுவனத்தின் பணிப்பாளர் ஆகிய இவரை அன்போடு வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். மிக நீண்ட காலமாக சமூக பணியினை தன்னுடைய ஆர்வ பணியாக இருந்து செயற்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஒருவர், கலை இலக்கிய வரலாறுகளிலும் ஏராளமான சாதனை படைத்த ஒருவர், தன்னுடைய ஆளுமையினூடாக ஏராளமான விருதுகளை பெற்றுக் கொண்ட ஒருவர், வரிசையிலே அதே போன்று முன்பள்ளியிலும் கூட மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் என்று முனைப்போடு பயணிக்கின்ற ஒருவராக நாம் கருதுகின்றோம். நிகழ்ச்சியினுடைய பிரதம அதிதியினுடைய கருத்திலிருந்து முதலாவது நியமன கடிதம் இப்போது வழங்கப்பட இருக்கின்றது. அடுத்ததாக அன்போடு அழைக்கின்றோம் ஜே யோவான் அவர்களை. ஒரு தேசத்தின் அறக்கட்டளை உலகளாவிய அமைப்பின் இளைஞர் அணி தலைவர் ஜே யோவான் அவர்கள். ஜே யோவான் ஒரு தேசத்தின் சிறுவர் அறக்கட்டளை உலகளாவிய அமைப்பின் இளைஞர் அணி பணிப்பாளராக கடமையாற்றிக் கொண்டிருக்கின்றார். ஒரு மிகச்சிறந்த இளம் ஆளுமையாக கல்வியினுடைய அடையாளங்களை மீண்டும் முயற்சி செய்வதற்கு அல்லது அவர்களோடு இணைந்து பயணிப்பதற்கான ஒரு அடையாளமாக தங்களை முழுமையாக அர்ப்பணித்திருக்கின்றார். ஒரு தேசத்தின் சிறுவர் அறக்கட்டளை உலகளாவிய அமைப்பு கிடைத்த ஒரு மிகச்சிறந்த இளம் வளம். தொடர்ந்து நாங்கள் பெற்றுக்கொள்ள அன்போடு அழைத்துக் கொள்ளப் போவது அடுத்ததாக நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம் திருமதி வசந்த காலம் அவர்களை. இவர் ஒரு தேசத்தின் சிறுவர் அறக்கட்டளை உலகளாவிய அமைப்பினுடைய பதுளை கண்டி மாவட்ட தலைவரும், ராஃபா புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட் பிரசிடென்ட் கண்டி டிஸ்ட்ரிக்ட், உலக திருக்கோயில் அமைப்பு கண்டி மாவட்ட தலைவர், ஆன்மீக உரையாளர், ஞான களஞ்சியம் இலங்கை ஒளிபரப்பு கூட்டுத்தாபன தமிழ் தேசிய சேவை, தினமும் நற்சிந்தனையாளர், சிறகுகள் இணையதளம், சொற்பொழிவாளர், கைலை அறக்கட்டளை இந்தியா இலங்கை மத்திய மாகாண பஞ்சபுராணம் ஆசிரியர்,
மத்திய மாகாண பண்டிசை வளவாளர், லக்ஷ்மீடியா உயர்மட்ட உறுப்பினர், அத்தோடு விக்டோரியா விருது மற்றும் மகாத்மா காந்தி விருது, கண்ணதாசன் விருது என பல விருதுகளை பெற்று தற்போது 10,000 மாணவர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கிக் கொண்டிருக்கின்ற அம்மை திருமதி வசந்த காலம் அவர்களை இந்த வேளையிலே அன்போடு அழைக்கின்றோம். இல்லம் தேடிய கல்வி என்ற இணையதளத்திலே விளவிக் கொண்டிருக்கின்ற இந்தியாவினுடைய இல்லம் தேடிய கல்வியினுடைய கதாநாயகியாக இலங்கையில் மிகச் சிறப்பான ஆளுமையாக பிரகாசித்துக் கொண்டிருப்பவர் எங்களுடைய கலாநிதி சமூக மாமணி கருப்பையா வசந்த காலம் அவர்களுக்கு இந்த கௌரவம் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதனை தொடர்ந்து நாங்கள் இந்த கௌரவத்தினை வழங்கிய பிரதம அதிதிக்கு நன்றி. தொடர்ந்து முன்பாக வருமாறு கேட்டுக்கொள்வது நிகழ்ச்சியினுடைய கௌரவ அதிதி சமாதுரை பிரதேச சபையினுடைய உப தவிசாளர் எங்கள் அன்புக்கு மதிப்புக்கும் உரிய கௌரவ வெள்ளையன் வினோத்காந்த் அவர்களை நாம் அன்போடு முன்பாக வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்ததாக நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம் ரோமன் டில்வா குருஸ் அவர்களை. இவர் அனுபவமிக்க தமிழ் ஆசிரியர், நாடகம் மரபுக்கூத்து ஆசிரியர், எழுத்தாளர், முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர், ஸ்ரீ விக்ரமகீர்த்தி போன்ற ஆளுமைகளை உடையவர், சிறந்த சமூக சேவையாளர், பேச்சாளர். இந்த வேளையிலே திருமதி ரோமன் டில்வா குருஸ் அவர்களை இந்த வேளையிலே அன்போடு அழைக்கின்றோம். அடுத்து நாங்கள் அன்போடு அழைத்துக் கொள்ளப்போவது அடுத்ததாக நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம் வேலு கோவிந்தராஜ் அவர்களை. இவர் கண்டி மாவட்ட தலைவர், 43 வருட சமூக சேவையாளர், கண்டி மாவட்டத்தினுடைய காசல் நோய் பிரிவில் நீண்ட வருடம் சமூக தொண்டாற்றியவர், CES நிறுவனத்தின் பொருளாளர், 40 வருட அறநெறி பாடசாலையின் நாவலர், அறநெறி பாடசாலையின் பொறுப்பாளர், யூனிசெஃப் நிறுவனத்தின் முழுமையான பிள்ளை அபிவிருத்தி சம்பந்தமாக தோட்டப்புறங்களுக்கு சேவை செய்தவரும், நாவலப்பிட்டி பிரஜா சக்தியின் தற்போதைய ஆலோசகரும், முன்பள்ளி ஆசிரியர் ஒன்றியத்தின் பல வருட கால சேவையை செய்தவருமான திரு வேலு கோவிந்தராஜ் அவர்களை இந்த வேளையிலே அன்போடு அழைக்கின்றோம். இவர் கண்டி மாவட்டத்துக்குரியவர். அதனை தொடர்ந்து நாங்கள் அன்போடு அழைத்துக் கொள்ள போகின்ற எமது மாகாண தலைவர்கள் வரிசையில் நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். அன்போடு அழைப்பது ராசையா பிரியதர்ஷினி அவர்களை. இவர் எகலியகோட தமிழ் வித்தியாலயத்தினுடைய அதிபர், ஒரு தேசத்தின் அறக்கட்டளை அமைப்பின் கேகாலை மாவட்ட தலைவி, அனுபவமிக்க 20 வருட கால ஆசிரியர், கிராமிய கலை ஒன்றியத்தின் உறுப்பினர், கவிதையாளர், கலைமாமணி பட்டதாரி, இலங்கை பண்டிசை வளர்ச்சி கழக உறுப்பினர், பஞ்சரத்ன நாயகி விருது பெற்றவர், இந்தியாவில் பெற்றிருந்திருக்கின்றார், கலாரத்ன கலா விபூஷணம் பட்டம் பெற்றவர், இலங்கை இந்திய உறவு இசையமைப்பாளர், ஸ்ரீ விக்ரமகீர்த்தி பட்டம் பெற்றிருக்கின்றார், சிறந்த சமூக சேவையாளர் ராசையா பிரியதர்ஷினி அவர்கள். அந்த கௌரவ விருதினையும் நியமன கடிதங்களையும் வழங்கி கௌரவித்திருக்கிற நிகழ்ச்சியினுடைய கௌரவ அதிதி சமாதுரை பிரதேச சபையினுடைய உப தவிசாளர் அவர்களுக்கு இந்த வேளையில் உதவி தவிசாளர் அவர்களுக்கு இந்த வேளையில் எமது மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து வழங்கி கௌரவிக்க அன்போடு அழைப்பது தேசிய மக்கள் சக்தியினுடைய சமாதுரை தொகுதி இணைப்பாளர், கௌரவ பிரதேச சபை உறுப்பினர் எங்கள் அன்புக்குரிய தோழர் நவாஸ் அவர்களை அன்போடு முன்பாக மாறி கேட்டுக் கொள்கின்றோம்.
நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம் முல்லைத்தீவு மாவட்ட தலைவி மேரி நிர்மலா அவர்களை. இவர் முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்தின் சமூக சேவைக்கான விருதை பெற்றிருக்கின்றார். முல்லைத்தீவு பிரதேச செயலகத்தினுடைய 2026 சிறந்த பெண் தலைவர் என்ற விருது வழங்கப்பட்டிருக்கின்றது. இவருக்கு ஜெம்சி சர்வதேச திருமதி செல்வம் மேரி நிர்மலா அவர்களை அன்போடு வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றது இன்றைய இந்த நிகழ்வு. அடுத்ததாக நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம் விஜிதா கிளிநொச்சியை சேர்ந்தவர் விஜிதா சிவனேஸ்வரன். ஒரு தேசத்தின் சிறுவர் அறக்கட்டளை உலகளாவிய அமைப்பினுடைய கிளிநொச்சி மாவட்ட தலைவர். இவர் பிரதேச செயலகம் கரைச்சி கிளிநொச்சியின் திறன்கள் அபிவிருத்தி உத்தியோகத்தராக சேவை செய்திருக்கின்றார். கடந்த 2013ஆம் ஆண்டிலிருந்து சேவையாற்றி வருகின்ற இவர் ராஃபா புக் ஆஃப் வேர்ல்ட் உலகளாவிய அமைப்பின் கிளிநொச்சி மாவட்ட தலைவராகவும் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். இவர் கிளிநொச்சி மாவட்ட விசேட காணி மத்திய சபையின் உப தவிசாளராகவும் சமாதான நீதவானாகவும் இருக்கின்றார். இவர் தன்னுடைய பாடசாலை காலங்களில் விளையாட்டுத்துறை மட்டுமல்லாது பல துறைகளில் பங்கேற்று பல சாதனைகளை பெற்ற ஒரு பெண்மணி என்று சொன்னால் மிகையல்ல. ஒரு தேசத்தின் சிறுவர் அறக்கட்டளை உலகளாவிய அமைப்பினுடைய கிளிநொச்சி மாவட்டத்தின் தலைவி விஜிதா அவர்களை இந்த வேளையிலே வரவேற்பதை இட்டு மிக்க மகிழ்ச்சி அடைகிறது இந்த நிகழ்வு. அதனை வழங்கி கௌரவித்திருக்கின்ற எங்களது சம்மாந்துறை பிரதேச சபையினுடைய கௌரவ பிரதேச சபை உறுப்பினர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து வழங்கி கௌரவிக்க அன்போடு அழைப்பது கல்முனை பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் எங்கள் அன்புக்குரிய டாக்டர் யோ ஹபீப் முகமது அவர்களை அன்போடு முன்பாக வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்ததாக நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம் முன்னாள் கல்முனை மாநகர சபை உறுப்பினரும் தேர்தல் கண்காணிப்பு அமைப்பின் செயற்பாட்டாளரும் தேசிய சமாதான பேரவை அமைப்பின் செயற்பாட்டாளரும் சகவாழ்வு மற்றும் நல்லிணக்கத்திற்கான சங்கத்தின் தலைவியும் சிவில் அமைப்பின் செயற்பாட்டாளருமான கடந்த 20 வருடகால சமூக பணியையும் மனித உரிமைகள் மீட்டெடுப்பதற்கான செயற்பாட்டாளரும் நந்தினி விமலத்திலக்க அவர்களை இந்த வேளையிலே நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். இவர் ஒரு தேசத்தின் சிறுவர் அறக்கட்டளை உலகளாவிய அமைப்பினுடைய அம்பாறை மாவட்ட தலைவியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். இவரையும் நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். அதனை வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் கல்முனை பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் டாக்டர் யு ஹபீப் முகமது அவர்களுக்கு இந்த வழியிலே அவர்களுடைய கருத்தில் இருந்து அந்த நியமன கடிதம் வழங்கப்பட்டிருக்கின்றது. அந்த நியமன கடிதத்தை வழங்கி சிறப்பித்திருக்கின்ற கல்முனை பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் அவர்களுக்கும் அந்த மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து பணிக்கு கௌரவிக்க முன்பாக வருமாறு கேட்டுக்கொள்வது ஸ்ரீ கோரக்கல் தமிழ் மகா வித்தியாலயத்தினுடைய அதிபர் எங்கள் அன்புக்குரிய இளங்கோவன் அவர்களை முன்பாக வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்ததாக நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம் செல்வகுமார் சீதாலட்சுமி அவர்களை. இவர் நுவரெலியா மாவட்டத்தினுடைய தலைவி. இவர் கட்டுப்புழா தமிழ் மகா வித்தியாலயத்தினுடைய ஆசிரியர். கல்வியின்ற பின் கல்வி பயின்று மன்னிக்கவும் திருமதி செல்வகுமார் சீதாலட்சுமி. இவர் கட்டுப்புழா தமிழ் மகா வித்தியாலயத்தின் கல்வி பயின்று பின் யுனிவேலா நிறுவனத்தின் சிறுவர் உரிமை வேலை திட்டத்தின் பயணித்து யூனிசெஃப் சர்வ் தி சில்ட்ரன் சர்வதேச பயிற்சி மன்றம் போன்ற பல முன்னணி நிறுவனங்களில் சிறுவர் பெண்கள் தொடர்பான பல வேலை திட்டங்களை செய்து அவர்களின் உரிமைகளுக்காக குரல் கொடுத்துள்ள அதேதோடு முன்பள்ளி கல்வி நிறுவன ஒன்றினை நடத்தி வருகின்றார்.
தற்போது ஒரு தேசத்தின் சிறுவர் அறக்கட்டளையின் உலகளாவிய அமைப்பினுடைய நுவரெலியா மாவட்ட தலைவி அவருக்கான விருது தற்போது வழங்கப்படுகிறது. அதனை வழங்கிக் கொண்டிருக்கின்றார் சமாதுரை ஸ்ரீ கோரக்கர் தமிழ் மகாவித்யாலயத்தினுடைய அதிபர் எஸ் இளங்கோவன் அவர்களுடைய கருத்திலிருந்து அந்த நியமன கடிதம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அந்த நியமன கடிதத்தினை இப்போது பெற்றுக் கொள்கின்றார் செல்வகுமார் சீதா லட்சுமி. அவருக்கும் இந்த வேளையிலே நல்வாழ்த்துக்கள். அதனை வழங்கி கௌரவித்திருக்கின்ற அதிபர் எஸ் இளங்கோவன் அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து வழங்கி கௌரவிக்க அன்போடு அழைப்பது நிகழ்வினுடைய கௌரவ அதிதி சமாதுரை வலய முன்பள்ளி கல்வி வலய கல்வி இணைப்பாளர் எங்கள் அன்புக்குரிய ZM ரிஸ்வி அவர்களை நாம் இந்த வழியில் முன்பாக வருமாறு கேட்டுக் கொள்கின்றோம். அடுத்ததாக மதுரை மாவட்டத்தினுடைய தலைவி ஆர் சைலஜா அவர்களை இந்த வேளையிலே அன்போடு அழைக்கின்றோம். சமூக பணிகளை தன்னால் முடியும் அளவுக்கு மிக நீண்ட காலமாக செய்து கொண்டு வருவர். இப்போது அறக்கட்டளையினூடாக அதனூடாக மாணவர்களின் வெற்றிக்காக அர்ப்பணிப்போடு பணியாற்றுகின்ற ஒரு வளமான எதிர்காலமாக அமைந்திருக்கிறது. எனவே ஒரு செய்தி வாசிப்பாளர், அதே போன்று நான் அந்த குரல்களில் மிக நேசகமாக செய்தி வாசிப்பதில் தான் ஒரு கவர்ச்சி இருக்கும். அப்படியான அற்புதமான குரல் வளம் பொருந்தியவர். மதுரை மாவட்ட தலைவி, ஆசிரியராக ஏராளமான பணிகளை செய்து கொண்டவர். மிக நீண்ட காலமாக ஊடகத்துறையிலே ஒரு சாதனையாளராக, செய்தி வாசிப்பாளராக, இலங்கை ஒளிபரப்பு கூட்டுத்தாபனம் பணியாற்றிக் கொண்டிருக்கிற ஒரு செய்தி வாசிப்பாளர். மிகச் சிறந்த ஊடக ஆளுமை, ஆசிரியர் தொழிலும் சரி, தான் பெற்றுக்கொண்ட கல்வி அடையாளத்தை மிகச் சிறப்பாக வளப்படுத்திக் கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்ட தலைவி ஆர் சைலஜா அவர்களை நாம் இந்த வழியில் அன்போடு அழைக்கணும். அவருக்கான இந்த நியமன கடிதத்தினை வழங்கியிருப்பவர் சமாதுரை வலய கல்வி முன்பள்ளி இணைப்பாளர்கள் அன்புக்குரிய ZM ரிஸ்வி அவர்களுக்கு நாம் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து மலை கௌரவிக்க சமாதுரை ஏத்தாளக்குளம் வித்தியாலயத்தினுடைய முதல்வர் எங்கள் அன்புக்குரிய அகில இலங்கை சமாதான நீதிவான்களில் ஒருவருமான MAC ரஷாக் அவர்களை முன்பாக வருமாறு கேட்டுக் கொள்கின்றோம். அடுத்ததாக நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம் புத்தளம் மாவட்டத்தினுடைய தலைவி என் மஞ்சுளா அவர்களை. திருமதி மஞ்சுளா கேசவமூர்த்தி, முன்னாள் கல்பிட்டி பிரதேச சபையினுடைய உறுப்பினர், சமூக ஆர்வலர், சர்வதேச வர்த்தக மைய அங்கத்தவர் என பல துறைகளில் சேவையாற்றி பல சாதனைகளை படைத்திருக்கின்ற திருமதி மஞ்சுளா கேசவமூர்த்தி அவர்களை இந்த வேளையிலே வாழ்த்துக்களை கூறி அவருடைய பயணிக்க வேண்டும் என்பதை எங்களுடைய அன்பான வேண்டுகோளும், அதே போல் ஒரு தேசத்தின் சிறுவர் அறக்கட்டளையினுடைய சாதனையாளர் என்று கௌரவிக்கப்படுகிறார். அவர் ஜாதி மதபேதம் கடந்து கல்வி என்ற இணையத்தால் மாணவர்களை ஒன்றிணைத்து பணியாற்றுகின்ற ஒரு அற்புதமான வாய்ப்பு இந்த தருணத்திலே அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. மாகாண மாவட்ட இணைப்பாளர்களுக்கான நியமன கடிதம் இப்போது வழங்கி கௌரவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதனை வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் சமாதுரை ஏத்தாளக்குளம் வித்தியாலயத்தினுடைய முதல்வர், அகில இலங்கை சமாதான நீதிவான் எங்கள் அன்புக்குரிய MAC ரசாக் JP அவர்களுக்கு நமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து முன்பாக வருமாறு கேட்டுக்கொள்வது, தொடர்ந்து நியமன கடிதங்களை வழங்கி கௌரவிக்க போதகர் எங்கள் அன்புக்கு மதிப்புக்குரிய திரு வி விஸ்வநாத் அவர்களை அன்போடு நாங்கள் முன்பாக அழைத்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம் MF ஜியானா பிரதி தலைவர், முன்பள்ளி ஆசிரியனுடைய
பிரதி தலைவர். மிக நீண்ட காலமாக இந்த முன்பள்ளி துறையிலே பயணித்துக் கொண்டிருக்கின்ற ஒருவர், 2 தசாப்தங்களுக்கு மேலாக மாணவர் கல்வியினை மனப்பூர்வமாக ஏற்று மாணவர்களை வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற ஒருவர், தான் பெற்ற கல்வியினூடாக மாணவர் சமூகத்திற்கான ஒரு அடையாளத்தினை வழங்கிக் கொண்டிருக்கின்ற ஒருவராக M.I. ஷியான் அவர்கள் காணப்படுகிறார்கள். இந்த அமைப்பினுடைய பிரதி தலைவராக ஏராளமான முன்பள்ளி கல்வியினுடைய வெற்றிக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்திருக்கின்ற ஒருவராக நாம் இவரை காண்கின்றோம். அதனை வழங்கி கௌரவித்திருக்கின்ற எங்களது போதகர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அதனை தொடர்ந்து வழங்கி கௌரவிக்க அன்போடு நாங்கள் அழைத்துக் கொள்வது இலங்கை இந்திய சர்வதேச நட்புறவு இலங்கைக்கான இணைப்பாளர், இலங்கை இந்திய நட்புறவு சிறுதானிய உலக சாதனை இலங்கை குழுவினுடைய இணைப்பாளர் மிக அன்புக்குரிய K. ஆறுமுகம் அசோக் அவர்களை முன்பாக வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நாங்கள் அழைப்பது I. ரிஸ்வானா அவர்களை. இவர் முன்பள்ளி பாடர் பாடசாலையினுடைய ஆசிரியர். அதே போன்று இந்த அமைப்பினுடைய பிரதி செயலாளராக கடமையாற்றிக் கொண்டிருக்கின்ற ஒருவர், மாணவர் கல்வி என்பது மிக நீண்ட காலமாக பயணிக்கின்ற ஒன்று. அந்த கல்வியினை மாணவர் சமூகத்திற்கு ஒரு அடையாளமாக வழங்கி திகழ்ந்தவர்களில் இவரும் ஒருவர். தான் பெற்ற கல்வியில் மாணவர்களுக்கான ஒரு மிகச்சிறப்பான கல்வியினை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு பயணிக்கின்ற ஒரு சிறப்பான ஆசிரியராக நாம் இவரை கருதுகின்றோம். முன்பள்ளி பாடசாலையினுடைய ஆசிரியர் I. ரிஃபானா அவர்களை இந்த வேளையிலே வாழ்த்துக்களை கோரி கொள்கின்றோம். அடுத்ததாக நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம் ஜனார்த்தனி அவர்களை. வழங்கி கௌரவிப்பதற்காக நாங்கள் அன்போடு அழைப்பது சமாந்திரி போலீஸ் நிலையத்தினுடைய உத்தியோகத்தர் எங்கள் அன்புக்குரிய வீரக்கொடி அவர்களை அன்போடு நாங்கள் முன்பாக வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். ஜனார்த்தனி அவர்கள் ஒரு தேசத்தின் சிறுவர் அறக்கட்டளை உலகளாவிய அமைப்பினுடைய தலைவியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். அவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களும் கௌரவங்களும். அதனை வழங்கி கௌரவித்திருக்கிற எமது அதிதிக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அதனை தொடர்ந்து வழங்கி கௌரவிக்க நாம் அன்போடு அழைத்துக் கொள்ளப்போவது இன்றைய நிகழ்ச்சியினுடைய கௌரவ அதிதிகள் வரிசையிலே பிரசன்னமாகி சிறப்பித்திருக்கின்ற சமாந்துரை பிரதேச செயலகத்தினுடைய சிறுவர் பாதுகாப்பு உத்தியோகத்தர் திருமதி கரீமா அவர்களை அன்போடு முன்பாக வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்ததாக நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம் திருமதி ராஜலட்சுமி சுப்பிரமணியம் அவர்களை. இவர் முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய தலைவி. இவருக்கும் வாழ்த்துக்களை கூறுவதில் பெருமை கொள்கின்றோம். இந்த அமைப்பினூடாக வயது கடந்தாலும் சமூக சேவையினை தன்னுடைய சேவையாக ஏற்று பயணிக்கின்ற ஒருவர், மிக நீண்ட காலமாக இந்த சமூக பணியோடு இருக்கிற ஒருவர், முல்லைத்தீவிலே தன்னுடைய ஆழமான சமூக ஆளுமையினை விதைத்துக் கொண்ட ஒருவராக நாம் கணிக்கின்றோம். எனவே முல்லைத்தீவுக்கு கிடைத்த ஒரு பொக்குஷமான ஒருவராக நாங்கள் இந்த வழியை ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். முல்லைத்தீவின் மாவட்டத்தினுடைய தலைவி அவர்கள் இந்த வேளையிலே கௌரவத்தோடு அந்த சின்னத்தை வழங்கி வைக்கிறோம். அடுத்ததாக நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம் கலைச்செல்வம் ஹவுசியா. அதனை வழங்கி கௌரவிக்க அன்போடு அழைப்பது சமாந்துரை
வெளிக்கள உத்தியோகத்தர் எங்கள் அன்புக்குரிய ஆரம் லியாஸ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். நன்றி. அதனை வழங்கி கௌரவிக்க அன்போடு அழைப்பது சிறுவர் பாதுகாப்பு உத்தியோகத்தர் AJ குரேஷ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். தொடர்ந்து இறுதியான இந்த நியமன கடிதத்தினை நிகழ்ச்சியினுடைய பிரதம தேதி எங்கள் அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய சமாந்துரி பிரதேச செயலாளர் SLM ஹனிஃபாஸ் அவர்களுடைய கருத்திலிருந்து ஏனைய நியமன கடிதங்கள் வழங்கி கௌரவிக்கப்பட இருக்கின்றது. அதே போன்று கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய தலைவி விஜிதா அவர்கள், முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய தலைவி DRS மாரி நிர்மலா அவர்கள், பேரி நிர்மலா அவர்கள், எனவே ஏனைய மாவட்டத்தினுடைய தலைவிகள் வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கான சான்றிதழ்களும் வவுனியா மாவட்டம் கௌஷிகா, அதனைத் தொடர்ந்து யாழ்ப்பாணம் மாவட்டம் சிவகௌரி அவர்கள் இந்த வழியில் அவர்கள் இதுவரைக்கும் வரவில்லை. எனவே வந்து கொண்டிருப்பதாக தகவல்களை வழங்கியிருந்தார்கள். அவர்களுக்கு அது அதிதிகளுடைய கரங்களினால் வந்ததன் பிற்பாடு வழங்கப்படும் என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டு அடுத்து நாங்கள் எமது பிரதம அதிதிக்கான ஒரு கௌரவம் இந்த வழியிலே இடம்பெறவிருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து ஏனைய அதிதிகளுக்கும் இந்த கௌரவ நிகழ்வு இடம்பெறுகிறது. அந்த வரிசையிலே நாங்கள் கௌரவத்தினை நடத்தி தருமாறு அன்போடு அழைத்துக் கொள்வது இன்றைய நிகழ்விலே மாகாண நியமன தலைவர்களை நாங்கள் அன்போடு முன்பாக வருமாறு கேட்டுக் கொள்கின்றோம். எமது அதிதிகளுக்கான கௌரவத்தினை நடத்தி தருமாறு அன்போடு அழைத்துக் கொள்வது ஒரு தேசியத்தின் சிறுவர் அறக்கட்டளை உலகளாவிய அமைப்பினுடைய மாவட்ட தலைவர் அனைவரையும் முன்பாக வருமாறு கேட்டுக் கொள்கின்றோம். இந்த நிகழ்வோடு இணைந்து கொள்வதற்காக நாங்கள் அன்போடு அழைத்துக் கொள்வது நிகழ்ச்சியினுடைய கௌரவ அதிதி மட்டக்களப்பு தரவை 2 பிரஜா சக்தியினுடைய தவிசாளர் AM ஷாஜித் அவர்களை அன்போடு முன்பாக வருமாறு கேட்டுக் கொள்கின்றோம். அதனைத் தொடர்ந்து மட்டக்களப்பு தரவை 2 கிராம சேவகர் எங்கள் அன்புக்குரிய S திருச்செல்வம் அவர்களையும் அன்போடு முன்பாக வருமாறு கேட்டுக் கொள்கின்றோம். முதலில் நிகழ்ச்சியினுடைய பிரதம அதிதிக்கான கௌரவம் வழங்கி சிறப்பிக்கப்படவிருக்கின்றது. இந்த கௌரவத்தினை வழங்கி தருமாறு எமது மாவட்ட மாகாண தலைவர்களை அன்போடு முன்பாக வருமாறு கேட்டுக் கொள்கின்றோம். நிகழ்ச்சியினுடைய பிரதம அதிதிக்கான கௌரவம் இப்போது வழங்கப்படவிருக்கிறது. நிகழ்ச்சியினுடைய பிரதம அதிதிக்கான பொன்னாடை போற்றி கௌரவம் சிறப்பிக்கப்படவிருக்கிறது. மாகாண தலைவர்களினூடாக அந்த கௌரவம் இப்போது வழங்கப்படவிருக்கிறது. அதனை ஏற்றுக்கொள்வதற்காக நாம் அன்போடு அழைப்பது சமாந்துரை மண்ணுக்கு கிடைத்த மிகச்சிறந்த நிர்வாக ஆளுமை. இந்த வருடத்தோடு தன்னுடைய மிகச்சிறந்த நிர்வாக பணியிலிருந்து ஓய்வு பெறுவதற்காக காத்திருக்கின்ற நமது பிராந்தியம் கிழக்கு பிராந்தியம் சுமந்து வந்த மிகச்சிறந்த நிர்வாக ஆளுமை. இந்த பிராந்தியத்தினுடைய அபிவிருத்தியும் சரி, ஒரு மிகச்சிறந்த வளமும் சரி, அத்தனையுமே ஒட்டுமொத்தமாக குவித்து தந்த ஒருவர், ஒரு மிகச்சிறந்த கலைஞர், கலைத்துறைகளை ஊக்குவிக்கின்ற மிகச்சிறந்த ஆளுமைகளில் ஒருவர், மிகவும் நேர்த்திகரமான நிர்வாக ஆளுமைகளில் ஒருவர், எங்கள் அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய சமாதுரி பிரதேச செயலாளர் எங்கள் அன்புக்குரிய SLM ஹனிஃபாஸ் அவர்களுக்கு இந்த வழியிலே வழங்கி சிறப்பிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஏராளமான விருதுகள் ஒவ்வொரு நாளும் அவரை வந்து கொண்டே இருக்கிறது. அந்த வரிசையிலே அவருக்கு குளோபல் VIP அவார்ட் இப்போது வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. எனவே இந்த அத்தனை அவார்ட்களும் நான் நினைக்கிறேன் ஒட்டுமொத்தமாக நான் 2 தசாப்தங்களுக்கு மேலாக நிர்வாக ஆளுமையாக இருந்தவர். ஏராளமான விருதுகளை அடுக்கி வைப்பதற்கு கூட இடம் கிடைக்காது தெரியாது என்றால் அந்த அளவுக்கு மிக நீளமான
நினைவு கிண்ணங்களை பெற்றுக் கொண்டவர். அதிகமாக தான் பெற்ற கல்வியினூடாக இந்த பிராந்தியத்தினுடைய நிர்வாக சேவையினை மிகச்சிறப்பாக இறுக்கமாக தந்த ஒருவர். எனவே இந்த ஒரு மண்ணில் இருந்து இந்த கிழக்கு பிராந்தியத்தினுடைய கல்வி வளத்தினுடைய நிர்வாக ஆளுமையாக மிகச்சிறப்பான முறையிலே வளப்படுத்திக் கொண்டிருக்கின்ற ஒருவர் எங்கள் நிகழ்ச்சியினுடைய பிரதம அதிதி. அவருக்கான கௌரவம் வழங்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து கௌரவ அதிதிக்கான கௌரவம் இப்போது வழங்கி சிறப்பிக்கப்படவிருக்கிறது. அந்த கௌரவத்தினை ஏற்றுக்கொள்வதற்காக நாம் அன்போடு முன்பாக வருமாறு கேட்டுக்கொள்வது சமாந்துரை பிரதேச சபையினுடைய கௌரவ உப தவிசாளர் எங்கள் அன்புக்குரிய வெள்ளையன் வினோத் காந்த் அவர்களை அன்போடு முன்பாக வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். கலையிலும் சரி, கல்வியிலும் சரி, ஊடக ஆளுமையிலும் சரி, அத்தனையுமே மிக நீண்ட காலமாக நாங்கள் பயணித்தவர்கள். அத்தனையுமே மிக அச்சுட்டாக செய்யக்கூடிய ஆளுமையாக இருந்தவர் வெள்ளையன் வினோத் காந்த் அவர்களுக்கான கௌரவம் இப்போது வழங்கப்படுகிறது. குளோபல் VIP அவார்ட் இப்போது அவருக்கு வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. அதனை தொடர்ந்து நாங்கள் முன்பாக வருமாறு கேட்டுக்கொள்வது மிக நீண்ட காலமாக கல்வி பணியினை ஆசிரியராக இருந்து கொரிய மொழியினுடைய போதன ஆசிரியராக மாறி சமூகத்திற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற தூர பயணத்தை ஆரம்பித்து தேசிய மக்கள் சக்தியினுடைய மிக இறுக்கமான பல செயற்பாடுகளை வெற்றிகரமாக செய்து கொடுத்த ஒருவர். சமாதுரை மண்ணுக்கு கிடைத்த மிகச்சிறந்த பிரதேச சபையினுடைய கௌரவ உறுப்பினர் எங்கள் அன்புக்கும் மதிப்புக்கும் அறிய அதிமேதகு ஜனாதிபதி அவர்களுடைய மிக நெருக்கமான நண்பருமான கௌரவ முகமது நஃபாசிர் அவர்களை அன்போடு முன்பாக வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அதனை தொடர்ந்து நாங்கள் அன்போடு அழைப்பது சிறுவர் பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் சமாதுரை பிரதேச சபையினுடைய சிறுவர் பாதுகாப்பு உத்தியோகத்தர் திருமதி கரீமா அவர்களை அன்போடு முன்பாக வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அதனை தொடர்ந்து குளோபல் VIP அவார்ட் இப்போது வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. அதனை தொடர்ந்து நாங்கள் அன்போடு அழைத்துக் கொள்வது சமாதுரை பிரதேச செயலகத்தினுடைய சிறுவர் பாதுகாப்பு உத்தியோகத்தர் திருமதி கரீமா அவர்களுக்கு போது வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து நாங்கள் அன்போடு அழைப்பது கல்முனை பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் எங்கள் அன்புக்குரிய டாக்டர் ஹபீப் முகமது சார் அவர்களை முன்பாக வருமாறு கேட்டுக் கொள்கின்றோம். அதனை தொடர்ந்து விருதினை பெற்றுக் கொள்வதற்காக நாங்கள் அன்போடு அழைத்துக் கொள்வதும் சமாந்துரை மட்டக்களப்பு தரவை 2 பிரஜா சக்தி தவிசாளர் AM சாஜித் அவர்களை அழைக்கின்றோம். இப்போது கௌரவத்தினை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார் கல்முனை பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் அவர்களுக்கான கௌரவம் இப்போது வழங்கி சிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதனை வழங்கி இருக்கின்றார் சமூக வானங்களுடைய செய்தி வாசிப்பாளர் எங்கள் அன்புக்குரிய ஆர் சைலஜா. அதனைத் தொடர்ந்து நாங்கள் அழைத்தது போன்று மட்டக்களப்பு தரவை 2 பிரஜா சக்தி தவிசாளர் AM சாஜித் அவர்களை அழைத்துக் கொள்கின்றோம். அதனை தொடர்ந்து சமாந்துரை வலய கல்வி முன்பள்ளி இணைப்பாளர் ZM ரிஸ்வி அவர்களை அழைக்கின்றோம். அடுத்து கௌரவத்தினை பெற்றுக் கொள்வதற்காக அதனைத் தொடர்ந்து பெற்றுக் கொள்வதற்காக சமாந்துரை முன்பள்ளி இணைப்பாளர் வலய கல்வி முன்பள்ளி இணைப்பாளர் ZM ரிஸ்வி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ கோரக்கர் தமிழ் மகா வித்தியாலயத்தினுடைய அதிபர் S இளங்கோவன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். சமாந்துரை ஸ்ரீ கோரக்கர் தமிழ் மகா வித்தியாலயத்தினுடைய அதிபர் S இளங்கோவன் அதிபர் அவர்களை அடுத்து கௌரவத்தினை பெற்றுக்கொள்ள அழைக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து சமாந்துரை ஏத்தாளக்குளம் வித்தியாலயத்தினுடைய அதிபர் அகில இலங்கை சமாதான நீதவான் MAC ரசாக் அவர்களை அழைக்கின்றோம். சமாந்துரை ஏத்தாளக்குளம் வித்தியாலயத்தினுடைய அதிபர் அகில இலங்கை சமாதான நீதவான் MAC ரசாக் அதிபர் அவர்களை அழைக்கின்றோம். அடுத்து கௌரவத்தினை பெற்றுக் கொள்வதற்காக அதனை தொடர்ந்து இலங்கை இந்திய சர்வதேச நட்புறவு இலங்கைக்கான இணைப்பாளர் இலங்கை இந்திய நட்புறவு சிறுதானிய உலக சாதனை இலங்கை குழு இணைப்பாளருமான K ஆறுமுகம் அசோக் அவர்களை அழைக்கின்றோம் கௌரவத்தினை பெற்றுக் கொள்வதற்காக.
கிராமல்லதாரி திருச்செல்வம் அவர்களை அன்போடு அழைத்துக் கொள்கின்றோம். மட்டக்களப்பு தரவை 2 கிராம சேவகர் எஸ் திருச்செல்வம் அவர்களை அழைக்கின்றோம் அந்த கௌரவத்தினை பெற்றுக் கொள்வதற்காக. அதனைத் தொடர்ந்து காரைதீவு போரகர் திரு வி விஸ்வநாதன் அவர்களை அழைக்கின்றோம். திரு பி விஸ்வநாதன் அவர்களை அழைக்கின்றோம் அடுத்து கௌரவத்தினை பெற்றுக்கொள்ள. அதனைத் தொடர்ந்து கிராம சேவகர் திருச்செல்வம் அவர்களை அழைக்கின்றோம் கௌரவத்தினை பெற்றுக் கொள்வதற்காக. அதனைத் தொடர்ந்து காரைதீவு போரகர் திரு பி விஸ்வநாதன் அவர்களை அழைக்கின்றோம் கௌரவத்தினை பெற்றுக் கொள்வதற்காக. அதனை தொடர்ந்து போலீஸ் மா உத்தியோகத்தர் வீரக்கொடி அவர்களை அன்போடு அழைத்துக் கொள்கின்றோம் கௌரவத்தினை பெற்றுக் கொள்வதற்காக. அதிதிகளுக்கான கௌரவ விருது இப்போது வழங்கி கௌரவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. குளோபல் விஐபி விருது இப்போது அதிதிகளுக்காக வழங்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து தயாபரன் அவர்களை அன்போடு மேடை கிடைக்கின்றோம். சிரேஷ்ட தொழில்நுட்ப உத்தியோகத்தர் வீதி அபிவிருத்தி அதிகார சபையினுடைய சிரேஷ்ட தொழில்நுட்ப உத்தியோகத்தர் வி தயாபரன் அவர்களுக்கான கௌரவம் இப்போது வழங்கி சிறப்பிக்கப்படவிருக்கின்றது. வீதி அபிவிருத்தி சிரேஷ்ட உத்தியோகத்தர் வி தயாபரன் அவர்கள் இப்போது அடுத்த கௌரவத்தினை பெற்றுக்கொள்ள இருக்கின்றார். இப்போது நாங்கள் இந்த கௌரவத்தினை ஏற்றிருக்கின்ற அனைத்து அதிதிகளுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இப்போது அடுத்ததாக மத்திய மாகாண தலைவர்கள் இணைந்ததான ஒரு கௌரவ பணிப்பாளர் அவர்களுக்கான ஒரு கௌரவம் வழங்கி சிறப்பிக்கப்படவிருக்கின்றது. மத்திய மாகாண தலைவர்கள் மற்றும் மாவட்ட தலைவர்கள் இணைந்து பணிப்பாளருக்கான கௌரவம் இப்போது வழங்கி கௌரவிக்கப்படவிருக்கிறது. அந்த கௌரவத்தினை ஏற்றுக்கொள்வதற்காக நாங்கள் அந்த கௌரவத்தினை வழங்கி கௌரவிப்பதற்காக எமது அதிதிகளோடு இணைந்து மத்திய மாகாண தலைவர்கள் மற்றும் மாவட்ட தலைவர்கள் அனைவரையும் முன்பாக வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். கவிதை ஒன்று வழங்கி கௌரவிக்கப்படவிருக்கிறது. ஏனென்றால் நேற்று முன்தினம் 16ஆம் தேதி இந்த நிறுவனத்தினுடைய தலைவர் சர்வதேச பன்முக நாட்டினுடைய தலைவராக திகழ்ந்து கொண்டிருக்கிற அம்பாசிடர் கலாநிதி முத்துப்பிள்ளை பிரதாப் சந்திரன் அவர்களுக்கான பிறந்தநாள் கொண்டாடப்பட்டிருக்கிறது. அதனை ஒட்டியதாக அதே போன்று மிக சிறப்பான முறையிலே அதனை செப்பனிடுவதற்காகவும் இந்த நிறுவனத்தினுடைய பணிப்பாளர் மிசிஸ் பிரதாப் ஜஸ்மின் அவர்களுக்கான ஒரு கவிதை வழங்கி கௌரவிக்கப்பட இருக்கிறது. அதனை மத்திய மாகாணம் மற்றும் மாவட்ட தலைவர்கள் இணைந்து நிகழ்ச்சியினுடைய பிரதம அதிதி அவர்களுடைய கரங்களினால் அந்த கவிதை வழங்கப்படவிருக்கிறது. வழங்குகின்ற போது இந்த கவிதையினை வாசிப்பதற்காக கண்ணதாசன் விருது பெற்ற கவியாளினியை நாங்கள் அழைத்துக் கொள்ள போகிறோம். எனவே அவருடைய ஒளியினூடாக அந்த கவிதை வாசிக்கப்படவிருக்கிறது. ஒளிவாகியே நாங்கள் நிச்சயமாக
ஒரு தேசத்தின் சிறுவர் அறக்கட்டளை உலகளாவிய அமைப்பின் முதலாவது விழாவினுடைய இந்த சிறப்பம்சமிக்க ஒரு அழகான கவிதை இந்த அரங்கிலே வரவிருக்கிறது. இந்தியாவினுடைய கண்ணதாசன் விருது பெற்ற ஒரு கவியாளினி எனவே வழங்கப்படவிருக்கிறது. எனவே அந்த கவிதையினை வாசிப்பதற்காக நாம் அன்போடு அழைப்பது கே கண்டி மற்றும் நுவரெலியா, 3 மாவட்டங்கள், நுவரெலியா போன்ற 3 மாவட்டங்களுக்கான தலைவராக திகழ்ந்து கொண்டிருக்கே வசந்த காலம் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். நேற்றைய முன்தினம் 16ஆம் திகதி ஒரு தேசத்தின் சிறுவர் அறக்கட்டளை உலகளாவிய அமைப்பின் நிறுவனர் திருவாளர் அம்பாசிடர் டாக்டர் பிரதாப் சந்திரம் அவர்கள் தனது பிறந்த நாளை அந்த ஞாபக சின்னமாகவும் ஒரு வேலையை செய்வதென்றால் அந்த வேலைக்கு அந்த வீட்டிலே உள்ள கணவருக்கு பெண்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும். இருந்தால் அந்த அங்கே உள்ளவர்கள் ஆண் தலைமைத்துவங்கள் அவர்கள் சென்று வேலைகளை செய்யக்கூடியதாக இருக்கும். அந்த வகையிலே அவருக்கு கரம் கொடுத்து இப்போதும் இந்த நேரம் வரைக்கும் இந்த விழாவை நடாத்தி முடிப்பதற்காக தன்னுடைய கணவர் கட்டார் நாட்டிலே இருந்தாலும் சகல ஏற்பாடுகளையும் செய்து இந்த விழாவை சீரும் சிறப்புமாக செய்து கொண்டிருக்கின்ற திருமதி பிரதாப் ஜஸ்மின் அவர்களிடம் அவருக்கான அந்த நினைவு பரிசினை வழங்குவதற்கு மாவட்ட தலைவர்கள் ஆயத்தமாக இருக்கின்றோம். அந்த வகையிலே எமது நிறுவனர் பிரதாப் சந்திரம் அவர்கள் பன்முக ஆளுமையின் பாமாலை சாய்ந்த மருதின் பன்முக ஆளுமையின் பல்கலைக்கழகம் பதுளை மண்ணில் உதித்த சான்றோனே, கற்றது கை மண்ணளவு எனும் ஆரம்ப கல்வியை தந்த கோணமுட்டாவ தமிழ் வித்யாலயம் தந்த எளிமையே, வீரப்பன் பிள்ளை முத்துப்பிள்ளை தந்த கடைமகனே, வீரப்பன் பிள்ளை முத்துப்பிள்ளை தந்த கடைமகனே, அன்னை சுந்தரம் பிள்ளை மாரியாயி மடி வளர்த்த மாணிக்கமே, இடைநிலை கல்வி தந்த சென்ட் மேரிஸின் சிற்பமே, இடைநிலை கல்வி தந்த சென்ட் மேரிஸின் சிற்பமே, வறுமையிலே வழிதடுமாறி வாடி நின்ற போது, வறுமையிலே வழிதடுமாறி வாடி நின்ற போது வழிகாட்டியே ஆடை கடையில் அல்லலுற்ற அற்புதனே, வழிகாட்டியே ஆடை கடையில் அல்லலுற்ற அற்புதனே பிரதாப் சந்திரம். மேல் மாகாணம் சென்று ஒரு வர்த்தகனாய், ஒரு சுற்றுலா ஊழியராய் பணியாற்றிய பண்பாளர், உழைக்கும் நோக்கிலே கட்டார் நாட்டிற்கு சென்று மத்திய கிழக்கு நோக்கி பயணம், மீண்டும் சவுதியை சென்றடைந்து நாடு திரும்பி நன்மைகள் செய்தவரே பிரதாப் சந்திரம் அவர்களே. லண்டன் IBCCயின் வெற்றி கவிதை மகுடமே, தமிழா ஊடக அமைப்பின் வித்தகரே, ஒரு கவிஞனாய் எழுத்தாளனாய் பேனை முனை மீட்டி கிழக்கு மாகாணம் சென்று சின்னையா சாரதா தேவி ஈண்டெடுத்த ஜெஸ்மீனை கரம் பிடித்து, சின்னையா சாரதா தேவி ஈண்டெடுத்த ஜெஸ்மீனை கரம் பிடித்து, இரு குழந்தைக்கு தந்தை ஸ்தானம் பெற்றவரே, இரு குழந்தைக்கு தந்தை ஸ்தானம் பெற்றவரே, தனக்கென்று இல்லாது தாராளமாய் உதவிய சமூக தொண்டனே, பாராமுகங்களும் உன்னை பாராட்டி பல பட்டங்களையும் பதவிகளையும் கொடுத்து பாராட்டியதே, ஏழை எளியவருக்கும் சிறு குழந்தைக்கும் சிறப்பாய் சேவை செய்தவரே, ஏழை எளியவருக்கும் குழந்தைகளுக்கும் சிறப்பாய் சேவை செய்தவரே, சாதாரணம் என நினைத்த சாதனையாளரே, அமைப்புகளின் சமாதான பேரவை தூதுவராய், மனித உரிமை அமைப்புகளின் பணிப்பாளராய், ஐநா தன்னார்வலர் தொண்டராய், மனிதநேய தூதுவராய், ஒரு ஆலோசகராய்,
ரோயின் துணைத் தலைவராய், அம்பாசிடராய், குரு பூர்ணிமா, குரு பர்மாவாய், ஐக்கிய நாட்டு சமாதான அம்பாசிடராய், வாழ்நாள் சாதனையாளராய், சொல்லி அடங்கா பன்னாட்டு விருந்து சான்றிதழ்களை தன்னகத்தே கொண்டு பண்போடு அமைதியாய் சர்வதேசம் மகுடம் சூட்டிய பெருமகனே, உங்கள் சேவை எட்டு திக்கும் பரவ வாழ்த்துகிறோம். தெரிந்து கொண்டவர்கள் செய்து முடிப்பார்கள், புரிந்து கொண்டவர்கள் கற்றுக் கொடுப்பார்கள். நதியின் கிளைகளே வேறு நடை போட்டு ஒரு தேசத்தின் சிறுவர் அறக்கட்டளை உலகளாவிய அமைப்பின் பயணம் தொடர வாழ்த்துகிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வளர்க உங்கள் பணி. இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஒரு தேசத்தின் சிறுவர் அறக்கட்டளை உலகளாவிய அமைப்பின் மாகாண தலைவர், மாவட்ட தலைவர், ஒருங்கிணைப்பாளர்களின் நினைவு சின்னமாக இந்த சின்னத்தை ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அனைவரும் இணைந்து வழங்கிக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். 1972 ஆண்டு 7ஆம் மாதம் 16ஆம் தேதி ஒரு பண்டாரவளை என்ற கிராமத்திலே, ஒரு மிகச்சிறந்த சிறிய கிராமத்திலே ஆரம்ப கல்வியினை கிராமப்புறத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட்டவர் இவர். அப்போது வறுமையின் பொருளாதார ரீதியாக பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்தி 1987ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே தொழில் ரீதியாக அட்டனிலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட பல்வேறு தொழில் துறைகள் தோல்விகள் நிறைவுற்றாலும் கல்வியினூடாகவே அதனை பெற்றுக்கொள்வதற்கு ஜோசப் அண்ணா அவருடைய மற்ற சகோதரரையும் இங்கே வருகை தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அதனை பெற்றுக்கொள்வதற்காக தொழில் ரீதியாக அட்டனில் ஆரம்பிக்கப்பட்ட தொழில் முனைகள் தோல்வி, அத்தனை தோல்விகளிலும் நிறைவிட்டாலும் 2005ஆம் ஆண்டு காலப்பகுதியில் IBC தமிழ் வெற்றி வானொலிகள் போன்ற வானொலிகளில் தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்து தமிழா வானொலியை உருவாக்கி BH அப்துல் ஹமீத் அவர்களுடைய கருத்தினால் ஆரம்பிக்கப்பட்ட தமிழா வானொலிக்கு அப்போது கரம் கொடுத்து இன்று ஏராளமான இந்த அறக்கட்டளையினூடாக பல்வேறு மாணவர்களுக்கு கல்வி, சுகாதாரம் என மறு கல்வி திட்டம், அதே போன்று வறுமை மேம்பாட்டு திட்டம் என அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கிற ஒருவராக மாறியிருக்கிறார் அம்பாசிடர் கலாநிதி முத்துப்பிள்ளை பிரதாப் சந்திரன் அவர்கள். நிச்சயமாக சம்மாந்துறையின் சேவகனாய் சலைக்காறு சேவை செய்து தன்னை போல் பிறரும் வாழ வேண்டும் என்ற எண்ணத்துடன் சேவை செய்து 2023 ஒரு தேசத்தின் சிறுவர் அறக்கட்டளையின் நிறுவிய நிறுவனரே, சாதாரணம் என நினைத்த சாதனையாளரே, அமைப்புகளின் சமாதான பேரவை தூதுவராய், மனித உரிமை அமைப்புகளின் பணிப்பாளராய், ஐநா தன்னார்வலர் தொண்டார்களாய், மனிதநேய தூதுவராய், ஆலோசகராய செயற்படுகின்ற எமது பிரதாப் சந்திரம் அவர்களுக்கான இந்த மகுடம் சூட்டப்பட்டு அவருக்கான பிறந்த நாள் பரிசும் வழங்கப்படுகிறது. அந்த கவிதையினை எழுதியிருக்கிறார் கண்ணதாசன் கவி விருது பெற்ற மகாத்மா காந்தி போன்ற ஏராளமான விருதுகளை பெற்றுக்கொண்ட அதிபர் வசந்த காலம் அவர்கள் அந்த கவிதையினை எழுதியிருக்கிறார்கள். கடல் கடந்த நாடுகளில் ஏராளமான அறக்கட்டளைகள் பல்வேறு செயற்பாடுகளுக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்திருக்கக்கூடிய ஒருவர். இனம், மதம், மொழிகளை கடந்து நல்லதொரு சமுதாயத்தை கட்டி எழுப்புவோம் என்ற துணை பொருளிலே ஒரு தேசத்தின் சிறுவர் அறக்கட்டளை உலகளாவிய அமைப்பினுடைய முதலாவது விழாவில் இந்த கௌரவம் முதலிலே உங்கள் மத்தியில் இடம்பெறுகிறது. கண்ணீராய் மென்னீராய் கலர்க்கிற போது ஒவ்வொரு தூண்களும் கல்வியால் தன்னை வளப்படுத்தி எதிர்காலத்தினுடைய வித்தகர்களை உருவாக்குகின்ற அளப்பரிய சபையினை ஒரு தேசத்தின் சிறுவர் அறக்கட்டளை உலகளாவிய அமைப்பினுடைய பணியாக செய்து கொண்டிருக்கிறார்கள். நைலூன் ஆசிரியர் அவர்களை முன்பாக வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். ஏனென்றால் அவர்தான் இந்த அறக்கட்டளையினுடைய ஸ்தாபகருக்கு கல்வி போதித்த ஆசிரியர். ஆக்ஸ்போர்ட் ஆங்கில பாடசாலை நாங்கள் நிகழ்ச்சி செய்கிற போது மிகச்சிறப்பாக அந்த ஆங்கில மொழிகளை செய்தரக்கூடிய ஒருவராக பணியாற்றியவர் ஆசிரியர் நைலூன் டீச்சர் அவர்கள். இந்த கவித்துளிகளை பாராட்டாக பெற்றிருக்கின்ற அனைவருக்கும் எமது மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இறுதியாக நிகழ்ச்சியினுடைய பிரதம அதிதியின் உரைக்கு நாங்கள் செல்ல போகின்றோம். அந்த வரிசையிலே அன்போடு நாங்கள் உரையாற்ற வருமாறு கேட்டுக்கொள்வது
சமாதுரை மண்ணுக்கு கிடைத்த மிகச்சிறந்த நிர்வாக ஆளுமை மிக நீண்ட காலமாக இந்த பிராந்தியங்கள் நிர்வாக வளத்தினை வழங்கிக் கொண்டிருக்கின்ற சமாதுரை மண்ணின் நிர்வாகம் முதுசம் எங்கள் அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய ஏராளமான விருதுகளுக்கு சொந்தக்காரர் சமாதுரை பிரதேச அன்போடு அழைக்கின்றோம். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். இன்றைய இந்த சிறப்பான நிகழ்வுக்கு தலைமை கொடுத்து வழிநடத்தி கொண்டிருக்கின்ற திருமதி பிரசாத் ஜஸ்மின் அவர்களே மற்றும் இந்த நிகழ்விலே எங்களோடு கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எமது சம்மாந்துறை பிரதேச சபையினுடைய கௌரவ உப தவிசாளர் வினோத்காந்த் அவர்களே மற்றும் இங்கே வருகை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எமது கல்முனை பிராந்திய சுகாதார வைத்திய காரியாலயத்திலிருந்து வருகின்ற பிரதி படிப்பாளர் டாக்டர் ஹபி முகமது அவர்களே இங்கே மிகச்சிறந்த ஒரு உரையாற்றி ஒரு விழிப்புணர்வு உரையை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற எங்களுடைய பிரதேச சபை உறுப்பினரும் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தினுடைய இணைப்பாளரும் என்பிபி அமைப்பினுடைய சம்மாந்துறை தொகுதி அமைப்பாளருமாகிய சகோதரர் நவாஸ் அவர்களே மற்றும் இங்கே அமர்ந்திருக்கின்ற எங்களுடைய இந்திய மற்றும் இலங்கை தொழில் முனைவோர் அமைப்பினுடைய அவர்களுக்குரிய ஒருங்கிணைப்பாளராக செயல்பட்டு எமது இலங்கை நாட்டிலே தொழில் முயற்சியை மேம்படுத்த வேண்டும் என்றும் அவ்வாறான தொழில் முயற்சியினூடாக குடும்ப மற்றும் பிராந்திய பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப வேண்டும் என்றும் ஆர்வத்தோடு உழைத்துக் கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய நண்பர் ஆறுமுகம் அசோக் அவர்களே எமது கோரக்கர் வித்தியாலயத்துடைய அதிபர் திருவாளர் இளங்கோவன் அவர்களே அதுபோல எமது ஏத்தாளக்குளம் பாடசாலையுடைய அதிபர் ஜனாப் ரசாக் அவர்களே மற்றும் எமது கல்வி ஒருங்கிணைப்பாளர் ஜனாப் ரிஸ்வி அவர்களே மற்றும் வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய பிரதேச செயலகத்துடைய உத்தியோகர்களே குறிப்பாக இன்றைய இந்த நிகழ்வை ஒரு தேசிய நிகழ்வாக சம்மாந்துறையிலே அரங்கேற்றுவதற்கு பல இலங்கையின் பல பாகங்களிலே இருந்து வருகின்ற இந்த ஒரு தேசத்தின் சிறுவர் அறக்கட்டளை அமைப்பினுடைய மாவட்ட தலைவிகளே தலைவர்களே குறிப்பாக இன்றைய இந்த நிகழ்வு ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து ஏன் அதற்கு முதல் இதற்கு அழைப்பு விடுக்கப்பட்டதிலிருந்து நான் பல விடயங்களை சிந்தித்துக் கொண்டிருந்தேன். திருமதி ஜஸ்மின் அவர்களுடன் சில விடயங்களை நான் கேட்டிருந்தேன். அவர் ஒரு புதிராகவே இந்த நிகழ்ச்சியை வைத்திருந்தார். அதாவது இன்று வந்து இந்த நிகழ்ச்சியை காணும் வரையிலே ஏன் இறுதி கட்டம் வரையிலே இதனை ஒரு புதிராக இந்த நிகழ்ச்சியை அவர் ஒழுங்கமைத்திருந்தார். ஒரு சர்வதேச அமைப்பு ஒரு தேசிய நிகழ்ச்சியை சம்மாந்துறை மண்ணிலே அரங்கேற்றிக் கொண்டிருக்கின்றது என்கின்ற அந்த விடயத்தை இப்பொழுதுதான் எங்களால் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. முதற்கட்டமாக இந்த நிகழ்ச்சியை இவ்வாறு ஒழுங்கு செய்த உங்கள் எல்லோருக்கும் எனது மனமார்ந்த கௌரவமான நன்றிகளை தெரிவிப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். உங்கள் எல்லோரையும் இந்த சந்தர்ப்பத்திலே வரவேற்றுக் கொண்டு எல்லோருக்கும் பொதுவான இறைவனுடைய சாந்தி சமாதானம் கிட்ட வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம், ஆய்போவான். இந்த நேரம் ஒரு பொருத்தமான நேரம் அல்ல, இந்த இடமும் பொருத்தமான இடம் அல்ல. இந்த இடத்திலே இந்த நேரத்திலே நாங்கள் பேசிக் கொண்டிருப்பது என்பது எல்லோரையும் ஒரு ஏக்கத்தோடு காத்திருக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தும் என்கின்ற காரணத்தினாலும் ஒரு மிக பிரதானமான ஒரு நிகழ்வை நீங்கள் அரங்கேற்றி இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கின்றீர்கள் என்ற அடிப்படையிலே இங்கே பேசிய எல்லோருமே மிக பிரதானமான கருத்துக்களை இங்கே முன்வைத்தார்கள். அதிலும் குறிப்பாக ஒரு தேசிய மட்ட அமைப்பிலே இருக்கின்ற மிகவும் காத்திரமான தலைமைத்துவங்களை கொண்ட பெண் ஆளுமைகள் நிறைந்திருக்கின்ற இந்த சபையிலே
இந்த கருத்துக்கள் ஒரு அகில இலங்கை ரீதியாக சென்று ஒரு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதற்கு எல்லோருக்கும் பொதுவான இறைவன் அருள் புரிய வேண்டும் என்ற சந்தர்ப்பத்திலே நான் பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். உண்மையாக சிறுவர்களை மையப்படுத்திய பல்வேறு நடவடிக்கைகள், பல கட்ட அமைப்புகள் என்றெல்லாம் இயங்கிக் கொண்டிருந்தாலும் கூட இன்னும் சிறுவர்களுக்கு எதிரான சம்பவங்கள் பதிவு செய்து கொள்ளப்பட்டுக் கொண்டுதான் இருக்கின்றது. அவைகள் வெளிவருபவை குறைவாக காணப்படுகின்றது. சமூகத்தின் மத்தியிலே புதைந்து போய் காணப்படுவது கூடுதலாக காணப்படுகின்றது. எனவே நாங்கள் இந்த நாட்டுக்காக அல்லது எதிர்கால சந்ததிகளுக்காக நாங்கள் உழைத்துக் கொண்டிருக்கின்றோம் என்றால், உண்மையிலேயே ஒரு மகிழ்ச்சிகரமான நாட்டை நாங்கள் உருவாக்க வேண்டுமாக இருந்தால், ஒரு சிறந்த தேசத்தை கட்டியெழுப்ப வேண்டுமாக இருந்தால், எமது எதிர்கால சந்ததிகள் மகிழ்ச்சியாக வாழக்கூடிய ஒரு கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எனவே நாங்கள் எல்லோருமாக சேர்ந்து இயங்கி அவ்வாறான ஒரு நிலைமையை தோற்றுவிப்பதற்கு பாடுபட வேண்டும். அதற்கான ஒரு உறுதி பூணுகின்ற சந்தர்ப்பமாக இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். உண்மையாக சம்மாந்துறை பிரதேசத்தை பொறுத்தவரையிலே நாங்கள் அம்பாறை மாவட்டத்திலே ஒரு மிக பிரதானமான ஒரு பிராந்தியம், 51 கிராம சேவகர் பிரிவுகளை கொண்ட ஒரு பாரிய நிலப்பரப்பை கொண்ட 2 சமூகங்களும் மிக ஒற்றுமையாக வாழுகின்ற, அதே போன்று பௌத்த மக்கள் ஒரு சிறிய அளவிலே எங்களோடு சேர்ந்து வாழுகின்ற ஒரு பிரதேசத்தை கொண்ட ஒரு பிரதேசம். இந்த பிரதேசத்தை நீங்கள் தெரிவு செய்து இவ்வாறான ஒரு நல்ல நிகழ்வை அரங்கேற்றி இருக்கின்றீர்கள் என்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். குறிப்பாக சொல்ல போனால் எங்களுடைய சகோதரர் அசோக் அவர்கள் பேசியது போல அனைத்துக்கும் காரணம் வறுமையாக காணப்படுகின்றது. எங்களுடைய சகோதரர் நவாஸ் அவர்கள் பேசிய போதைப் பொருட்கள் சம்பந்தமாக பேசியிருந்தார். அதை எடுத்துக்கொண்டாலும் வறுமை என்பதுதான் மிக பிரதானமான காரணமாக காணப்படும். எனவே இந்த வறுமையை ஒழிப்பதற்கு தேவையான பணிகளை நாங்கள் ஆற்ற வேண்டும். அதிலே மிக முக்கியமாக திருவாளர் அசோக் அவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். அவர் ஒரு இந்திய இலங்கையிலே இருக்கின்ற தொழில் முனைவோர்களை அல்லது எக்ஸ்பர்ட்ஸ், அதாவது தொழிலிலே பாண்டித்தியம் பெற்றவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து எவ்வாறு வெற்றிகரமான தொழில்துறையை நாங்கள் மேற்கொள்வது, அதிலே இவ்வாறான ஏழை குடும்பங்களை அல்லது வருமானம் குறைந்தவர்களை இணைத்துக் கொள்வது எவ்வாறு என்கின்ற அடிப்படையிலே சிந்தித்து செயற்படுகின்ற பல பணிகளை அவர்கள் ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இவற்றையெல்லாம் ஒருங்கிணைத்து செயற்படுத்தக்கூடிய ஒரு கட்டமைப்பை நாங்கள் உருவாக்குவோமாக இருந்தால் அது இந்த சிறுவர்களை பாதுகாக்கின்ற ஒரு நல்ல நிலையை கொண்டு வரும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதிலே மிக பிரதானமாக இன்று நான் சந்தோஷமாக சொல்லிக் கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்றால், எமது சம்மாந்துறை பிரதேச பிரிவிலே நாங்கள் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா என்று சொல்கின்ற அந்த செயல் திட்டத்தின் கீழ் ஒரு ப்ரொடக்டிவிட்டி வில்லேஜ், அதாவது ஒரு செயற்திறன் மிக்க கிராமமாக நாங்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற எங்களுடைய மட்டக்களப்பு தரவை 2 கிராமத்தை மையப்படுத்தியதாகத்தான் இன்றைய நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எனவே அதுவும் ஒரு வெற்றிகரமான ஒரு நிகழ்வு என கருதுகின்றேன். ஏனென்றால் நாங்கள் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் ஒரு செயற்திறன் மிக்க கிராமமாக அந்த கிராமத்தை நாங்கள் எவ்வாறு கட்டியெழுப்ப வேண்டும், அங்கே இருக்கின்ற நடவடிக்கைகள், அமைப்புகள், அங்கே இருக்கின்ற பாடசாலை கட்டமைப்புகள், அங்கே சமூக கட்டமைப்புகள் என்று அவற்றை எவ்வாறு நாங்கள் ஒரு செயற்திறன் மிக்கதாக நாங்கள் மாற்ற வேண்டும் என்கின்ற அந்த பணிகளை மேற்கொள்வதற்கு இந்த நிகழ்வு கூட ஒரு காத்திரமான நிகழ்வாக ஒரு கை கொடுக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எனவே அவ்வாறு பல்தரப்பட்ட விடயங்களையும் உள்ளடக்கியதாக இன்றைய எமது நாட்டினுடைய அரசாங்கம் எதிர்பார்க்கின்ற எதிர்காலத்தை கட்டியெழுப்புகின்ற ஒரு சிறந்த சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை கட்டியெழுப்புகின்ற அந்த பணிக்கு கை கொடுக்கின்ற நிகழ்வாக நிகழ்வு காணப்படுகின்றது. குறிப்பாக இன்றைய நிகழ்வுக்கு எங்களை எல்லாம் அழைத்து கௌரவித்தமைக்காக எல்லா சகல அதிதிகள் சார்பாக என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதுபோன்று நீங்கள் ஒரு சமூக ஆளுமைகள், நீங்கள் சமூகத்திலே பல்தரப்பட்ட தராதரங்களை பணியாற்றி கொண்டிருப்பவர்கள். இங்கே ஒவ்வொருவரையும் பற்றி பேசுகின்ற பொழுது நாங்கள் பார்த்திருந்தோம், நீங்கள் ஒவ்வொரு ஆளுமைகளாக ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் இங்கே இந்த வருகை தந்திருக்கிறீர்கள். எனவே சிரமம் பாராத இவ்வளவு தூரம் பயணித்து இந்த சம்மாந்துறை மண்ணுக்கு வருகின்றமைக்காக நான் மீண்டும் ஒரு முறை உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய கௌரவமான நன்றிகளை, பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்வதோடு எதிர்காலம் ஒளிமயமாக அமைவதற்கான காத்திரமான பங்களிப்புகளை நீங்கள் வழங்குவதற்கு தேவையான சக்தியையும் தைரியத்தையும் எல்லோருக்கும் பொதுவான இறைவன் உங்கள் எல்லோருக்கும் வழங்க வேண்டும் என்று பிரார்த்தித்து எங்களை அழைத்தமைக்காக, குறிப்பாக என்னையும் இந்த நிகழ்வுக்கு பிரதம அதிதியாக அழைத்தமைக்காக நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். ஆய்வோம்.
சிறந்த உரையினை தந்து விடைபெற்றிருக்கின்ற நிகழ்ச்சியினுடைய பிரதம அதிதி சமாந்துரையினுடைய மிக பெரும் ஒரு நிர்வாக ஆளுமை கௌரவ தேசபந்து அல்ஹாஜ் சமாந்துரை பிரதேச செயலாளர் SLM ஹனீஃபா செயலாளர் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக் கொண்டு மற்றும் ஒரு கௌரவ நிகழ்வு இந்த மேடையிலே இடம்பெறவிருக்கிறது. எனவே மாகாண தலைவர்களை நாங்கள் மேடை கிடைக்கின்றோம். ஒரு மூவருக்கான கௌரவம் இப்போது வழங்கப்படவிருக்கிறது. அந்த கௌரவத்தினை வழங்குவதற்கு நாம் அன்போடு மேடை கிடைக்கின்றோம். என்பதற்காக சமாதுரை பிரதேச செயலகத்தினுடைய அபிவிருத்தி உத்தியோகத்தர் நஜீம் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து நாங்கள் அன்போடு அழைப்பது வெளிநாட்டு வேலை வாய்ப்பினுடைய உத்தியோகத்தராக கடமையாற்றிக் கொண்டிருக்கின்ற ராஜிதா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து அபிவிருத்தி உத்தியோகத்தர் வானொலி புகழ் பெற்ற ஒரு பேச்சாளர் எங்கள் அன்புக்கும் மதிப்புக்கும் இலங்கை ஒளிபரப்பு கூட்டு இணைந்து வானொலி நிகழ்ச்சிகளை வழங்கி வருகின்ற பெருதோசி அவர்களையும் நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து STO ரசூல் அவர்களையும் நாம் இந்த வழியில் அன்போடு அழைக்கின்றோம். அவருக்கான கௌரவம் இந்த வழியில் இடம்பெறவிருக்கின்றது. எனவே குறிப்பாக இப்போது வழங்கப்பட இருக்கின்ற கௌரவம் அதை ஏற்றுக்கொள்வதற்கான இந்த அதிதிகள் பணிப்பாளருடன் இணைந்து பல்வேறு சவால்களை கடந்து வழங்கப்பட்டவர்கள். எனவே மாகாண தலைவர்களை அன்போடு முன்பாக வருமாறு கேட்டுக் கொள்கின்றோம். அதனை தொடர்ந்து மீண்டும் பெற்றுக்கொள்வதற்காக சக்தி FM அறிவிப்பாளர் மாகாண தலைவர்களை முன்பாக வருமாறு கேட்டுக் கொள்கின்றோம். இதனை ஏற்றுக்கொள்வதற்காக நாம் அன்போடு அழைப்பது அபிவிருத்தி உத்தியோகத்தர் சமாந்திரி பிரதேச செயலகத்தினுடைய அபிவிருத்தி உத்தியோகத்தர் எங்கள் அன்புக்குரிய நஜீம் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து பணிப்பாளருடன் இணைந்து பணியாற்றிய அனுபவத்தையும் சமூக பணியினையும் மிகச் சிறப்பாக செய்திருக்கக்கூடிய வெளிநாட்டு வேலை வாய்ப்பினுடைய உத்தியோகத்தர் ராஜிதா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து அபிவிருத்தி உத்தியோகத்தர் பணிப்பாளருடன் இணைந்து பணியாற்றி இருக்கக்கூடிய ஃபிர்தௌசியா இலங்கை ஒளிபரப்பு கூட்டு தாவனத்தினுடைய நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் ஒரு தேசத்தின் சிறுவர் அறக்கட்டளை உலகளாவிய அமைப்பினுடைய முதலாவது நிகழ்விலே அடுத்து கௌரவத்தினை ஏற்றுக்கொள்வதற்காக STO ரசூல் அவர்களையும் நாம் அன்போடு அழைக்கின்றோம். முதலாவதாக நஜீமா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து ராஜிதா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ராஜிதா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து ஃபிர்தௌசி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஒரு தேசத்தின் சிறுவர் அறக்கட்டளை உலகளாவிய அமைப்பினுடைய முதலாவது நிகழ்வு சமாதுரை பிக் ஷப் ரெஸ்டாரண்ட் நிறுவனத்திலே இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. இறுதியாக நன்றி உரை. அதனைத் தொடர்ந்து எங்களுடைய மனாஃப் அவர்களுடைய பாட்டு இறுதியாக இடம்பெற்றிருக்கிறது. இறுதியாக நன்றி உரையை தொடர்ந்து அதனைத் தொடர்ந்து ரசூல் STO அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஃபிர்தௌசியா அவர்களை தொடர்ந்து நாங்கள் அன்போடு அழைப்பது இலங்கை ஒளிபரப்பு கூட்டு தாவரத்தில் அதிகாரிகள் இடம்பெறுகின்ற நிகழ்ச்சி சமாதுரையில் இருக்கக்கூடிய பல கலைஞர்கள் அதில் இடம்பெறுகின்றார்கள். அதில் முதன்மை பெற்றவர் ஃபிர்தௌசியா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. அதனைத் தொடர்ந்து ரசூல் அவர்களை நாம் அன்போடு அழைக்கின்றோம். அந்த கௌரவ நிகழ்வை தொடர்ந்து நிகழ்ச்சியில் அடுத்து நிகழ்ச்சியில் இறுதி அம்சமாக நன்றி உரை. அந்த நன்றி உரையினை வழங்குவதற்காக அறக்கட்டளை அதனைத் தொடர்ந்து மற்றொரு கௌரவம் இடம்பெறவிருக்கிறது. அதனை பெற்றுக்கொள்ள சமாந்துரை ஊடக மையத்தினுடைய தலைவர் பல இளைஞர்களுக்கு உந்த சக்தியாக அறிவிப்பு துறைக்கு அடித்தளமிட்டு சக்தி FMனுடைய பகுதி நேர அறிவிப்பாளர் சுகதம் விருது பெற்ற அன்பு நண்பர் அன்புக்குரிய ABM அகில இலங்கை சமாதான நீதவான் இம்ரான் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அடுத்த கௌரவத்தினை பெற்றுக் கொள்வதற்காக அதிதியை அன்போடு அழைத்துக் கொள்கிறோம். அவருக்கான அந்த கௌரவத்தினை வழங்கி வைப்பதற்காக அனைத்து அதிதிகளும் இணைந்து அந்த ஆளுமைக்கான கௌரவத்தினை வழங்கி வைக்கின்றார்கள். சம்மாந்துறையினுடைய இளைஞர்களுக்கு ஒரு உந்த சக்தியாக இருந்து இப்போது வரைக்கும் அறிவிப்பு துறையிலே அனைவரையும் வளர்த்து விட்டுக் கொண்டிருக்கின்ற அன்பு அறிவிப்பாளர், ஒரு சிறந்த ஆளுமை. அரசு உத்தியோகத்தில் இருந்தாலும் அறிவிப்பு துறைக்கு எப்போதுமே
உயிர் கொடுத்து கொண்டிருக்கின்ற அன்பு நண்பன் APM இம்ரான் அகில இலங்கை சமாதான நீதவான் இப்போது அந்த கௌரவத்தினை பெற்றுக் கொள்கின்றார். அதனைத் தொடர்ந்து நன்றி உரை வழங்குவதற்காக நாங்கள் அன்போடு அழைத்துக் கொள்வது அறக்கட்டளை மன்னார் மாவட்ட தலைவி ஆசிரியை டிஃப்னா அவர்களை அழைக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து மற்றும் ஒரு கௌரவத்தினை ஏற்றுக்கொள்வதற்காக எங்களுடைய அம்ஜத் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அதனை மாகாண தலைவர்கள் இணைந்து அந்த கௌரவத்தினை வழங்கப்படவிருக்கிறது. பணிப்பாளருக்கு மிக இறுக்கமாக இருந்த மிக சிறப்பாக செயற்பட்ட அறிவிப்பாளர் வானொலி குறிப்பாக வெளியப்ப வானொலியில் தன்னுடைய முழுமையான ஆளுமைகளை வழங்கிக் கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய நண்பர் அம்ஜத் அவர்களை நாம் அன்போடு அழைக்கின்றோம். அந்த கௌரவத்தினை வழங்கி கொடுப்பதற்காக எங்களுடைய மாகாண தலைவர்கள் எங்களுடைய பிரதம அதிகாரிகளுடைய கரத்தினால் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசை எங்களுக்கு தொடர்ச்சியாக இருக்கிறது. ஏராளமான விருதுகள் நாங்கள் பெற்றுக்கொள்கிற போது அண்மையிலே எங்களுக்கு இன்னும் ஒரு விருது இடையாகி இருக்கிறது. இந்திய வானொலியினுடைய ஒரு விருது தயாராக இருக்கிறது. அது இன்னும் ஓரிரு தினங்களுக்குள் கொழும்பு BMSC வழங்கப்பட இருக்கிறது. செய்தியோடு நாங்கள் அடுத்து நாங்கள் குடும்பம் சார்பிலே ஒரு நன்றி உரையினை நாம் வழங்க வேண்டும் என்று ஆசைப்படுபவர் எங்களுடைய ஜோசப் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஜோசப் என்றால் எனக்கு ஒரு ஞாபகம் வருகிறது. உலகத்தையே உருட்டி போட்ட ஒருவருடைய பெயர் திரு ஜோசப் விஜய் என்று ஆரம்பிக்கின்ற நான் இந்த மொழிதான் உலகத்தை மிக பிரதானமாக இறுக்கிக் கொண்டது. அந்த பேரில் இருக்கக்கூடிய ஜோசப் இப்போது நன்றி உரைக்காக இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியிலே பிரதாப் சந்திரன், அதே போல அவருடைய மனைவியுடைய, அதே போல அவருடைய குழுக்களுடைய அந்த அழைப்பை ஏற்று இந்த இடத்துக்கு வருகை தந்த எங்களுடைய பிரதேச செயலாளர், அதே போல இந்த இடத்திலே வந்திருக்கிற எங்களை அழைப்பை ஏற்று வந்த RDHS PD சார் அவர்கள், அதே போல பிரதேச சபை தலைவர்கள், போலீஸ் அதிகாரிகள், அதே போல மத தலைவர்கள், அதே போன்று பல மைல்களுக்கு அப்பால் இருந்து இவ்வளவு ஆளுமை பெற்று இவ்வளவு பெரிய அவர்கள் இருக்கிற இடங்கள் கூட தெரியாம இருந்து கூட இந்த இடத்துல வந்து தன்னுடைய திறமைகளையும் தன்னுடைய செயற்பாடுகளையும் வெளிப்படுத்தி ஒவ்வொரு மாவட்டங்களில் இருந்து வந்து இந்த இடத்துல கலந்து கொண்டு இதுக்கு ஒத்தாசையாக இருந்து இம்மட்டும் நேரமாக முழு மூச்சாக இருந்து பாடுபட்டு, அதே போல இந்த சம்மாந்துறை பிரதேசத்தில் இருந்து அந்த இந்த சங்கத்துக்காக ஒத்துழைத்து பாடுபட்டு அநேக இந்த இடத்திலே நாங்கள் ஜாதி பதம் இல்லாதபடி அநேகர் இந்த இடத்திலே பாடுபட்டதை குறித்து நான் இந்த இடத்திலே குடும்பம் சார்பாக நான் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய தலைவர் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள இந்த மதிய வேளையிலே நான் உண்மையிலே இறைவனை பிரார்த்திக்கின்றோம். ஆனால் இந்த இடத்திலே கலந்து கொண்டு மட்டும் நேரமாக அமைதியாக இருந்து எவ்வளவோ வேலைகள் இருந்தாலும் கூட இன்றைக்கு நாங்கள் பார்க்கின்றோம். இன்றைக்கு பிரேசலார் சார் கூட அவர் போயிருந்தாலும் திரும்பி வந்து இந்த நிகழ்ச்சியை கலந்துவதற்கு அவருக்கு அந்த நேரத்தை ஒதுக்கி உண்மையிலேயே அவ்விதமாக நிறைய காரியங்களை இந்த இடத்திலே நாங்கள் பார்க்க முடிந்தது. ஆனால் ஒருவருடைய ஒரு முயற்சிக்காக இவ்விதமாக அவர்கள் ஒத்தாசையாக இருந்து இது வளர வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஊன்றுதுணையாக இருக்கிறார் என்பதை குறித்து அவர்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்க வேண்டியவர்களாக இந்த நாளிலே நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம். அதே போல இந்த இடத்திலே வந்திருக்கிற எங்களுடைய அழைப்பை ஏற்று இவருடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கிற ஒவ்வொரு அதிபர்கள், அதே போல இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொரு உறுப்பினர்கள், அதே போல இந்த இடத்தில் வந்த பொதுமக்கள் ஒவ்வொருவருக்காக இந்த மாலை வேளையிலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். அதே போல பல மைல்களுக்கு அப்பால் இருந்து வந்து ஆனால் ஒவ்வொருவருடைய காரியங்களை குறித்து இந்த இடத்திலே அவர்கள் திட்ட தெளிவாக உண்மையிலேயே நாங்கள் இந்த இடத்திலே சார் சொன்னது போல இதில் ஆரம்பிக்கக்குள்ள இதனுடைய நிறைவு எனக்கு கூட ஏன் இந்த வேலையை செய்கிறாங்கன்னு சொல்லிதான் நாங்கள் நினைத்தோம். ஆனால் இவ்விதமாக இவர் இப்படிப்பட்ட ஒரு ஆளுமை மிக்க ஒருவர்களை விதமான
இந்த குழுக்களுக்குள் தெரிவு செய்து கொண்டிருப்பார் என்பதை குறித்து எங்களுக்கு அதை விளங்கிக் கொள்ள முடியவில்லை. ஆனால் இந்த இடத்திலே வந்திருக்கும் போது இந்த கண்டிலே இருந்து நாவலப்பட்டியிலிருந்து நேற்று ஒரு ஐயாவோடு கதைத்தேன். அவர் ஜனாதிபதி கூட எங்களுடைய நாட்டு தலைவர் கூட அவரை அழைத்து அவரை பேட்டி காட்டுற அளவுக்கு அவருடைய செயற்பாடுகளை பார்க்கும்போது இந்த வந்த ஒவ்வொருவருடைய செயற்பாடும் அபீதமாக இருக்கிறதை பார்க்கின்றோம். முல்லைத்தீவில் இருந்து வந்த உங்களுக்கு தெரியும் அந்த வந்த ஒரு மிஸ்ஸர் அந்த இதுல இருக்கிறாங்க. நேற்று சம்மாந்துறையில இருக்கிற அதிபர்கள் பென்ஷன் எடுத்தவர்கள் நேற்று கார் எடுத்துட்டு வந்து அந்த அது தங்கியிருந்த ரூம்ல இருந்து எங்கட வீட்டை வாங்க என்ற அளவுக்கு 42 வருஷத்துக்கு பிறகு அவர்கள் அந்த போன் எடுத்த வேளையிலே இந்த சம்மாந்துறையிலே உள்ள அதிபர்கள் எத்தனை பேர் வந்து அதோட அன்பா கதைக்கிறது குறித்து நான் மகிழ்ச்சி அடைந்தேன். 42 வருஷம் யூனிவர்சிட்டியில இருந்த அந்த கேம்பஸ்ல இருந்து அவர்களுக்கு தெரியப்படுத்தி அவர்களுக்கு மிச்ச மகிழ்ச்சியாக சாய்ந்த மரத்தில் இருந்து கோல் வருது. ஆனா அப்படிப்பட்ட ஒரு கெட்டிக்கார ஒரு மிஸ் இதுல தெரிவு செய்யப்பட்டிருக்கிறான் முல்லைத்தீவு மாவட்டத்தில் நான் மிச்ச மகிழ்ச்சி அடைகிறேன். அதே போல எல்லோரும் ஒரு ஆழ்மை மிக்கவர்களாக இருக்கிறபடியினால் நான் உண்மையிலே இந்த தலைவர் சார்பாகவும் இங்க என்னுடைய குடும்பம் சார்பாகவும் உண்மையிலே நான் இறைவனுக்கு நன்றி சொல்லி வந்த ஒவ்வொருவரையும் இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி பிரார்த்தித்து நன்றி உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. அதனை தொடர்ந்து நன்றி உரை வழங்குவதற்காக மாவட்ட தலைவி டிப்னா ஆசிரி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் இந்நேர வணக்கம். நன்றி மறப்பது நன்றன்று, நன்றன்றேல் அன்றே மறப்பது நன்று. திணைத்துணை நன்றி செய்யினும் பணித்துணையாய்க் கொள்வர் பயன் தெரிவர். இது வள்ளுவம் தந்த குறள்மொழி. நன்றி என்பது தமிழரின் பண்பாடு. நன்றியில் 2 விடயங்கள் உள்ளடங்குகின்றன. ஒன்று முகமுகமாய் நன்றி சொல்வது, அடுத்தது விருந்தோம்புவது மூலமாக நன்றி சொல்வது. எனது இந்த சம்மாந்துறை மண்ணிலே முதல் முறையாக கால் பதித்த தருணம் எனக்கு வாழ்க்கையில் மறக்க முடியாத நன்றி கூறும் அனுபவத்தை தந்திருக்கின்றது. நன்றியில் 2 விடயம், ஒன்று நன்றி கூறுவது, ஒன்று விருந்தோம்பல். இந்த விருந்தோம்பல் பண்பினை இந்த சம்மாந்துறை மண்ணிலே நான் கண்டு வியந்து போனேன். அதற்காக அத்தனை பேருக்கும், அத்தனை இந்த மண்ணில் வாழுகின்ற அத்தனை பேருக்கும் எனது சார்பாக இங்கு வந்திருக்கின்ற அனைவருக்கும் அனைவர் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். முதற்கண் இவ்விழாவினை மிக சிறப்பாக நடப்பித்து தருவதற்கு சித்தம் கொண்ட இறைவனுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி இறைவா. உமது ஒளியில் இந்த பயணத்தை நன்முறையில் நடத்தி செல்ல உம்மிடம் வரம் கேட்கின்றேன். அடுத்து எங்களுடைய இந்த உலகளாவிய சிறுவர் அறக்கட்டளையினுடைய நிறுவனர் திருவாளர் பிரதாப் சந்திரன் ஐயா அவர்களை இன்று நான் நன்றியோடு நினைவு கொள்கின்றேன். அவருடைய தொலைபேசி அழைப்பு வந்தால் எனக்கு ஒருவித மகிழ்ச்சியும் ஒருவித பயமும் இருக்கும். என்ன கேட்க போறாரோ தெரியல. மிஸ் உங்களுக்கு டைம் இருக்குதா, இதை பற்றி உங்களோட பேசலாமா அப்படின்னு கேட்டு ஒவ்வொரு விடயமாய், அதாவது வரி வரியாய் அளந்து செய்வது போல அவருடைய இந்த அமைப்பினுடைய வேலைப்பாடுகள் அமைந்திருந்தது. அவருக்கு நன்றி சொல்ல என்னிடம் வார்த்தைகள் இல்லை. மிக்க நன்றி சார். இதை நீங்க பார்த்து கொண்டிருந்தா எங்களுடைய நன்றியை நீங்க மனதார ஏற்றுக்கொள்ளுங்க. அதனைத் தொடர்ந்து அவர்களுடைய துணைவியார், உண்மையிலே நேற்று தான் அவரை நான் நேரடியாக கண்டேன். அவருடைய இனிமையான பேச்சு, பண்பாடு, அனைவரையும் வரவேற்று விருந்தோம்பல் செய்த விதம், அந்த ஒரு இந்தளவு பாரிய நிகழ்வினை ஒரு சலசலப்பும் இல்லாம அரேஞ்ச் பண்ணி என்ன செய்திருக்கிறீங்க மிஸ், அதெல்லாம் நாளைக்கு நல்லா நடக்கும் என்று அப்படியாக யாருமே இந்த பதட்டப்படாமல்
சிதறாது என்பது போல அந்த ஜாஸ்மின் அம்மையாருக்குள்ள இவ்வளவு காத்திரமான நிலை இருக்குதா ஆண்டு நான் அவர்களிடம் இந்த அந்த தைரியத்தை நான் கொஞ்சமாவது நான் எனக்குள்ள எடுக்க வேண்டும் என்று நான் நினைத்துக் கொண்டேன். நன்றி திருமதி பிரதாப் சந்திரன் ஜாஸ்மின் அவர்களுக்கு. இன்று இந்த விழாவுக்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற எங்களுடைய சம்மாந்துறை மண்ணினுடைய பிரதேச செயலாளர் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து நிற்கின்றேன். தொடர்ச்சியாக நேரம் போதாமையினால் அவர்களுடைய பதவிகளை கூறி நன்றியை கூறலாம் என்று நான் நினைக்கிறேன். ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகின்றேன். இங்கே வருகை தந்திருக்கின்ற கௌரவ கலாநிதி வைத்திய கலாநிதி அவர்களுக்கும் மேலும் தவிசாளர்கள் உபதவிசாளர்கள் சம்மாந்துறை மண்ணினுடைய பொறுப்பதிகாரி போலீஸ் OSC அவர்களுக்கும் பெண் அதிகாரி அவர்களுக்கும் எங்களுடைய கௌரவமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றும் இங்கு வருகை தந்திருக்கின்ற கிராம உத்தியோகத்தர்கள், பெண்கள், சிறுவர் பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள், மேலும் இந்த விழாவை சிறப்பிக்கும் முகமாக இங்கு வந்து சமூகம் அளித்து நிகழ்வு முடியும் வரைக்கும் இங்கே பிரசன்னமாகி இருக்கின்ற பொறுப்பான அலுவலர்கள் அத்தனை பேருக்கும் எங்களுடைய மனம் நிறைந்த கௌரவமான நன்றியினை தெரிவித்து நிற்பதில் மகிழ்ச்சி கொள்கின்றோம். மேலும் இவ்விழாவில் பங்கு பெற்றி எங்களுக்கு நல்ல வழிகளை நல்ல இந்த அமைப்பு எப்படி போக வேண்டும் என்று ஒவ்வொருவரின் உரையில் இருந்தும் பல்வேறு விதமான விடயங்களை பெற்றுக்கொண்டோம். அந்த வகையில் எங்களை ஆசி கூறி எங்களுடைய செயற்பாடு இன்னும் பல மடங்கு அதிகரிக்க வேண்டும் என்று தங்களுடைய எண்ணங்களை முன்வைத்த அத்தனை அதிதிகளையும் மனதார நன்றியோடு நினைவு கொள்கின்றோம். அத்தோடு இங்கு வருகை தந்து பங்கு பெற்றியவர்கள், அழைக்கப்பட்டவர்கள், இவ்விழாவினை திருமதி ஜாஸ்மின் அவர்களோடு இணைந்து ஆயத்தம் செய்தவர்கள், இன்னுமாக பல்வேறு விதத்தில் ஒவ்வொரு துளியும் ஒவ்வொரு அடியிலும் உதவி செய்து இந்த விழாவினை சிறப்பிக்க உதவிய அத்தனை பேருக்கும் இந்த உலகளாவிய சிறுவர் அமைப்பின் உறுப்பினர்கள் சார்பாகவும், அமைப்பாளர் சார்பாகவும், நிறுவனர்கள் சார்பாகவும் மட்டற்ற நன்றியை தெரிவித்து இந்த தருணத்தை எனக்கு தந்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. அந்த நன்றி உரையை தந்த நிகழ்ச்சியினுடைய மாவட்ட தலைவர் எமது அன்புக்கு மதிப்புரிய ஆசிரியை டேப்னா அவர்களுக்கு நன்றிகளை சொல்லி அடுத்து தவறவிடப்பட்ட 3 சான்றிதழ்கள் வழங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அதனை வழங்கி வைப்பதற்காக நம்முடைய மாகாண தலைவர்கள் அனைவரையும் அழைத்துக் கொள்கின்றோம். அதனை பெற்றுக்கொள்வதற்காக நாங்கள் அன்போடு அழைத்துக் கொள்வது பிரதி செயலாளர் ரிஸ்வான் அவர்களை அழைக்கின்றோம். அதனை பெற்றுக் கொள்வதற்காக என்னுடைய மாகாண தலைவர்களால் வழங்கி வைக்கப்பட இருக்கின்ற சான்றிதழ்களை பெற்றுக் கொள்வதற்காக பிரதி செயலாளர் ரிஸ்வான் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இன்றைய நாள் இந்த நிகழ்விலே மிக சிறப்பாக செயற்பட்ட பிரதி செயலாளர் ரிஸ்வான், அதனைத் தொடர்ந்து